Hi everyone, welcome to your math friend 12th business max exercise 2.5 sum number 4. Sum is integral x log x dx. இப்போ இந்த u v இருக்கு அப்படி இருக்கையில் நமக்கு என்ன ஃபார்முலா integral u dv equal to uv minus integral v du இதானே ஃபார்முலா. இதில் நமக்கு u dv v எல்லாம் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு எதை u எது v எடுக்கிறதுக்கு LATE ஐலேட் இந்த லெட்டர் ஃபார்மேஷனில் எது ஃபஸ்ட்டு வந்திருக்கோ அதை யூன்னு எடுத்துக்கணும், எது செகண்ட் வந்திருக்கோ அதை வீன்னு எடுத்துக்கணும். நமக்கு இங்கே அல்ஜிப்ரிக் இருக்குது, லாகரதமிக் இருக்குது. சரிங்களா? இதில் அல்ஜிப்ரிக் எங்கே இருக்குது, லாகரதமிக் எங்கே இருக்குன்னு இந்த ஆர்டரில் பாருங்கள். ஃபஸ்ட்டு லாகரதமிக் வந்துருச்சு, செகண்ட் தான் நமக்கு அல்ஜிப்ரிக் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு வந்திருக்கிற லாகரதமிக்கை நம்ம எப்படி எடுத்துக்கணும், யூன்னு எடுத்துக்கணும். ஸோ u ஈக்குவல் டு லாக் எக்ஸ். சரிங்களா? செகண்ட் அல்ஜிப்ரிக் இருக்கிறதுனால dv ஈக்குவல் டு எக்ஸ் டிஎக்ஸ். புரியுதுங்களா? இதை நம்ம மாற்றி எடுத்துட்டோம்னா அப்படியே செம்மையாக மிஸ்டேக் ஆகிடும். அதுக்காக தான் இந்த ஷார்ட்கட்டு. இப்போ லாகரிதமிக் டேர்ம் இங்கே ஆர்டர் படி நமக்கு ஃபஸ்ட்டு வந்துருச்சு, அதனால் ஆனால் இங்கே நமக்கு சம்மில் வந்து செகண்ட் தான் கொடுத்துருக்காங்க. செகண்ட் கொடுத்துருக்காங்கன்னா இதை போய் நம்ம டிவின்னு எடுத்துருக்காது. புரியுதுங்களா? லாகரிதமிக் வந்து இந்த நம்ம ஆர்டரில் ILATE ஆர்டரில் லாகரிதமிக் ஃபஸ்ட்டு வந்துடுது, அதனால லாகரிதமிக் டேர்மை நம்ம யூன்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? அல்ஜிப்ரிக் டேர்ம் வந்து சம்மில் ஃபஸ்ட்டே கொடுத்துருந்தாலும் நமக்கு இந்த ஆர்டர் படி செகண்டில் தான் லாகரிதமிக் அப்புறம் தான் அல்ஜிப்ரிக் எடுக்கணுங்கிறது தான் ரூலு. ஸோ டிவி வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம், அல்ஜிப்ரிக் எடுத்துக்கிறோம். இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். du ஈக்குவல் டு 1 log x நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணல 1/x dx, ரைட்? தென் இதை இன்டகிரேட் பண்ணல என்ன ஆகும், இன்டகிரேஷன் டிஃப்ரென்ஷியேஷன் கேன்சல் ஆகிட்டு v ஈக்குவல் டு x ஸ்கொயர்ட் பை 2. எக்ஸில் ஒரு பவர் இருக்கு இல்லையா, பவர் ஒன்னோட ஆட் பண்ணல 2/2 ப்ளஸ் c. இப்போ இதை நம்ம டேரெக்டாக ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். என்ன, uv u வந்து என்னது லாக் எக்ஸு, v வந்து எக்ஸ் ஸ்கொயர்ட் பை 2 மைனஸ் இன்டகிரல் v வந்து எக்ஸ் ஸ்கொயர்ட் பை 2 du வந்து 1/x dx. சரிங்களா? இப்போது லாக் எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர்ட் பை 2 மைனஸ் இந்த பவரும் இந்த எக்ஸும் கட் ஆயிரும். ஸோ இன்டகிரல் x/2 dx. சரிங்களா? இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் முன்னாடி எழுதிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் பை 2 லாக் எக்ஸ் மைனஸ் இந்த 1/2ங்கிற கான்ஸ்டன்ட்டை வெளில வச்சுட்டு எக்ஸ் டிஎக்ஸ்னு எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ எக்ஸ் ஸ்கொயர் பை 2 லாக் எக்ஸ் மைனஸ் 1/2 இருக்கட்டும். எக்ஸை நம்ம இன்டகிரேட் பண்ணல என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் சி. சரிங்களா? இப்போது இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கலாம். லாக் எக்ஸு சேர்த்து எழுதிக்கோங்க மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் பை 4 ப்ளஸ் சின்னு வச்சுக்கலாம். இப்போ இதில் காமனாக எக்ஸ் ஸ்கொயர் பை 2, இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் பை 2 இருக்கு இல்லையா, எக்ஸ் ஸ்கொயர் பை 2வை காமனாக எடுக்கையில் நமக்கு என்ன ரிமைனிங் இருக்குது, லாக் எக்ஸ் மைனஸ் 1/2 ப்ளஸ் சி. திஸ் இஸ் ரெக்வயர்ட் ஆன்சர். Subscribe my channel to continuously watch my videos. Thank you friends.